I was like, hey, யாரா அந்த மனுஷன் இப்படி எழுதி வச்சிருக்காரு? வெரி குட் கொஸ்டின். அது எங்களுக்கே தெரியாது. அது ரெண்டுமே நல்ல ஒரு பிளெண்ட் ஆச்சு இந்த படத்தில் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி லிரிசிஸ்ட் இருக்குன்னு டேரக்டர் சொல்லும்போது அது ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் கார்டு இருக்குன்னு பார்த்த மோர் ஏய் என்ன த டொனேஷன்ஸ் வர் டிஃப்ரெண்ட், ஹார்மனிஸ் வர் ரியலி ரியலி குட். இத்தனைக்கும் நான் ஹார்மனிஸ் கேட்கவே இல்லை அவங்ககிட்ட, பட் தி கேவ் மீ லைக் ஹியூஜ் ஸ்டாக் ஆஃப் ஹார்மனிஸ். எல்லாமே நல்லா உட்காந்துருச்சு. ஸோ தி கேவ் தேர் ஓன் ஐடியாஸ் அண்ட் இன்புட்ஸ் வேரியேஷன்ஸ் இன்டு இட் அண்ட் ஆல் கேம் டுகெதர் டு எனக்கு ஒர்க் ஆகல. அது இருக்கிறதுலேயே எனக்கு ஒரு மாதிரியா அரிச்சுக்கிட்டு இருக்கும் தெரியுமா ஒரு சாங் கேட்கும்போது, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி இதெல்லாம் ரிங்டோனா வச்சா எந்திரிச்சிருவான், கண்டிப்பாக எந்திரிச்சிருவான் அப்படின்னு. லைக் ஓ ஷிட், பார்த்து ஒரு நாளைக்கு 15 வாட்டி கேட்டிருக்கேன் காட்டுது. ஒரு நாளைக்கு 15 வாட்டி எந்திரிப்பீங்க? 15 அலார்ம்ஸ் போட்டு. ஓகே 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 ஓகே. பார்த்துட்டு டைரக்டர் யோசிப்பாரு கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கோமா படத்துக்கு. சி இந்த மாதிரி கேட்டால் எந்திரிக்க முடியும். நல்ல பாட்டு கேட்டால் நான் அடி நல்லா இருக்கலாம் அப்படின்னு போஸ்டே பண்ண முடியல. ரேப் எங்கேயுமே எல்லாரும் போட்டுருந்தாங்க டாப் ஆர்டிஸ்ட் இது அது எப்படின்னு. நான் இதை எப்படா போடுவேன்? இட்ஸ் பெட்டர் டு பி வெல் ரவுண்டட். ஒரு 4-5 ஜான்ரஸ் சேர்த்து ட்ரை பண்ணோன்னா யூ கேன் புட் இன் யோர் ஓன் டேஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், அப்படி சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணுறோம். வணக்கம் நேயர்களே, சற்றென்று மாறுது வானிலை அந்த படத்தோட இசையமைப்பாளர் சூர்யா சாஹிஷ் நம்மோட இருக்காங்க. வணக்கம் சூர்யா சாஹிஷ். வணக்கம். சூர்யான்னு கூடுவா சாஹிஷ்னு கூடுவா? சாஹிஷ். ஓகே நைஸ். ஸோ இந்த படம் தான் உங்களுடைய முதல் பெரும் திரைப்படம், குறும்படம் பண்ணியிருக்கீங்க, மியூசிக் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ரெஷராக இல்லை, கெவின் டேரக்டர் வந்துட்டு எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு வாஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது. இங்கே வந்துட்டு லாங்கர் ஒர்க் இருந்துச்சு, பிகாஸ் இட்ஸ் அ பிகர் ஃபிலிம், லாங்கர் ஹவர்ஸ்னால் பிஜிஎம்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ லிட்டில் பிட் சேலஞ்சிங், பட் at the end of the day it was smooth going இருந்துச்சு. Kevin was also very patient, there was no rush. Yeah, it was very fun. ஸோ இந்த படம் வந்து ஒரு இமோஷ்னல் ட்ராமா ஃபில்ம் அந்த மாதிரி தான் போகுது. ஸோ படம் முழுவதுமே இந்த இசை வந்து ரொம்ப ஸ்லோவாக இமோஷ்னலாக இருக்குமா, இல்லை அங்கங்கே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும் இந்த இசை? சேஞ்சிங் தான் ப்ரோ. படம் த்ரூ அவுட்டாக வந்துட்டு as the story progresses the music also will start to go from like மெலவாக ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த படத்தை வந்து இப்படி தான் எனக்கு இசை வேணும், இங்கே எனக்கு இந்த இசை தான் வேணும் அப்படின்னு இயக்குனர் சொன்னாரா, இல்லை உங்கள் ஃப்ரீடம் இருந்துச்சா இங்கே வந்து இல்லை இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு ஆக்சுவலி கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருந்துச்சு. கெவின் அண்ட் சீனோட மோஸ்ட்லி ஐடியாஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஏதாவது சொல்லுவார். பட் ஆஃப்டர் தட் there's no like இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு there was no restrictions for me. So I had full creative freedom in this. ஸோ சண்டெல்லாம் அது வந்தது இல்லை? இல்லை. ஓகே. இந்த படத்தில் வந்து மோகன் ராஜா அவங்க தான் இதுக்கான பாடல் ஆசிரியர். ஸோ அவரோட வேலை செஞ்ச அனுபவம் எப்படி இருந்தது? அட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. திடீர்னு நான் ஆக்சுவலி லிரிசிஸ்ட் இருப்பாருன்னு தெரியல. நான் ஐ தாட் நீங்கள் தான் லிரிசிஸ்ட் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி லிரிசிஸ்ட் இருக்குன்னு டேரக்டர் சொல்லும்போது அதில் ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் கார்டு இருக்குன்னு பார்த்த மோகன் ராஜா ஏய் என்ன சொல்கிறீங்க? ஓகே. ஸோ I was like kind of scared, like because he is like an established artist like that. ஸோ கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம எப்படி காட்டிக்கிறோம், whether we are doing the work properly ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் at the end of the day பார்க்கும்போது he was also a very easy going person. கேட்குறத கேட்டதுக்கு பெட்டராகவே ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அவர். அண்ட் சேஞ்சஸ்னாலும் he was like very easy to work with. Yeah. நைஸ். ஸோ அவரோட லிரிக்ஸ் வந்து உங்கள் இசையோட மேட்ச் ஆச்சா, இல்லை உங்கள் இசை அவரோட லிரிக்ஸோட மேட்ச் ஆச்சா? வெரி குட் கொஸ்டின். அது எங்களுக்கே தெரியாது. அது ரெண்டுமே நல்ல ஒரு பிளெண்ட் ஆச்சு இந்த படத்தில். சரி. ஆல் 4 சாங்ஸ் வச்சு டெமோ எழுதும்போது நம்ம எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்துட்டு லிரிக்ஸ் இதில் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்த்ததுக்கப்புறம் இட்ஸ் லைக் வாவ், நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பிஜிஎம் தானே போகும். 4 பாடல்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு பிஜிஎம். ஓகே. சரி 4 வச்சுப்போம். அந்த 4 உங்களுக்கு பிடித்த பாடல் எது? டைட்டில் ட்ராக் ப்ரோ. டைட்டில் ட்ராக் எப்பயுமே என்னோட ஃபேவரட் அது. நைஸ். ஸோ இப்போ வந்து லிரிக்ஸ் பற்றி மோகன்ராஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த 4 பாடல்களையும் ஏதாச்சும் ஒரு லிரிக் ஒரு சென்டென்ஸ்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எது சொல்லுவீங்க? பிடிச்ச லிரிக்ஸ் அந்த ஒரு நொடின்னு ஒரு சாங் இருக்குது, லைக் த சேட் சாங் மாதிரி. அதில் இன்டர்வியூட் முடிச்சுட்டு ஒரு லைன் வரும், காயமாறும் நாளையே காட்சியாவும் மாயையே இறைவன் தருவான் பாதையே சோர்ந்து போகாதே அப்படின்னு. I was like, hey, யாரா அந்த மனுஷன் இப்படி எழுதி வச்சிருக்காரு? ரொம்ப தமிழை உள்வாங்கி கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட். ஓகே.
நைஸ். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே பாடியது வந்து சூப்பர் சிங்கர் அவங்க ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்கள சூஸ் பண்ணீங்க, அவங்க கூட வேலை பார்த்தது எப்படி இருந்தது? ஆக்சுவலி நாங்கள் சூஸ் ஸ்பெசிஃபிக்காக லைக் ஓகே எங்களுக்கு இப்படி தான் பெரிய ஆளுங்க தான் வேணும், we need the reach அப்படி இப்படி நாங்கள் எதுவுமே யோசிக்கல. we just wanted people who have the soul in their voice, people who can give life to the music, right? ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு ஏப்ரஹாம் நித்யா பாண்டியன், he is also a singer. அவருக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கும்போது his voice also was like really nice, really good. ஸோ அவர் கூட கொலாப் பண்ணிட்டு அவர் தான் ஆக்சுவலி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் மற்ற சிங்கர்ஸ் எல்லாரையும். it just worked well, அவ்வளோதான். ஸோ இந்த இவங்க பாடல்கள் இருக்காங்களே, சூப்பர் சிங்கர் பாடல்கள், இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பாட்லையும் இசையிலையும் சரி அந்த வரிகளையும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சா இல்லை எல்லாமே நீங்களும்? நிறைய இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி டெமோ ட்ராக் வந்து நம்ம சும்மா ட்ராக் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு பாடி கொடுத்துருவோம். அவங்க பாடி அதை அனுப்பும்போது there was a lot of things that was different. The tonations were different, the harmonies were really good. இதுக்கு நான் harmonies கேட்கவே இல்லை அவங்ககிட்ட, but they gave me like a huge stack of harmonies. எல்லாமே நல்லா உட்காந்துருந்துச்சு. ஸோ they gave their own ideas and inputs, variations into it, and it all came together to give like a new product மாதிரி இருந்துச்சு அது. சரி, இந்த பாடல்லாம் இசையமைச்சது எல்லாம் வந்து சிங்கப்பூர்ல நடந்ததா இல்லை இந்தியாவில் பண்ணீங்களா? எல்லாமே ப்ரொடக்ஷன் இங்கே நடந்துச்சு. நம்ம லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வயலின்ஸ் அண்ட் ஃப்ளூட்ஸ் மட்டும் இந்தியாவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 4 பாடல்கள் வந்திருக்கு யூடியூப், ஸ்பாட்டிஃபை எல்லாத்துலையும் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 30,000 ஸ்ட்ரீம்ஸ், 200,000 ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப்ல வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெருமையாக இருக்குது ப்ரோ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இவ்வளோ? ரியலி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் எவர் சாங் ரிலீஸ் வாஸ் இன் அக்டோபர். அதுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு இந்த படத்தோட சாங்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ரீச் போகும்போது ஐ ஃபெல் ப்ரவுட். அட் த சேம் டைம் வாஸ் லைக் கொஞ்சம் ஒரு anxious-ஆ இருக்கும். ஓகே, now we have the eyes, நம்ம இதுக்கப்புறம் we have to maintain that level, we have to live up to this kind of expectationsன்ற மாதிரி இருந்துச்சு. எனி ஹேட் கமெண்ட்ஸ் ஏதாவது என்னடா பார்ட்டி பண்ணி அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சா? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல. ஓகே, நைஸ். ஓகே ப்ரோ, இப்போ சட்டென்று மாறுது வானிலை அந்த பாடல்கள், இந்த ஸ்ட்ரீம்ஸ், யூடியூப் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக தான் 2025 முடிஞ்சது. ஸோ உங்கள் 2025 ஸ்பாட்டிஃபை ரேப் டாப் ஆர்டிஸ்ட், டாப் சாங் என்ன சொல்லுங்கள்? டாப் ஆர்டிஸ்ட் ஹிப்ஹாப் ஆதி ப்ரோ. சூப்பர். ஓகே, அது என்ன விட முடியாது. அந்த சாங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் டாப் சாங் மட்டும் தான் கொஞ்சம் அது ஒரு தனி கதை. அது கதை சும்மா சொல்லுங்கள் கேட்போம். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு சும்மா டிக்டாக்ல ஒரு சாங் பார்த்தேன். எனக்கு அந்த சாங் பிடிக்கல. வாஸ் லைக் எனக்கு ஒர்க் ஆகலை. அது இருக்கிறதுலேயே எனக்கு ஒரு மாதிரியா அரிச்சுக்கிட்டு இருக்கும் தெரியுமா ஒரு சாங் கேட்கும்போது, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதெல்லாம் ரிங்டோனாக வச்சா எந்திரிச்சிருவான், கண்டிப்பாக எந்திரிச்சிருவான் அப்படின்னு போச்சேன். கடைசியில் பார்த்தா ரேப்ல இதுதான் உங்களோட டாப் சாங் அப்படின்ட்டு அந்த சாங் வந்துருச்சு. லைக் ஓ ஷிட், பார்த்து ஒரு நாளைக்கு 15 வாட்டி கேட்டு ஒரு நாளைக்கு 15 வாட்டி எந்திரிப்பீங்க? 15 அலார்ம்ஸ் போட்டு. ஓகே. வாவ். சரி, அது என்ன பாட்டு? அது சம் நார்த் இந்தியன் சாங் ப்ரோ. நார்த் இந்தியன் சும்மா ப்ளே பண்ணுங்க. ஒரு மாதிரியான சாங். ஒரு மாதிரியான சாங் உங்க இதே சரியில்லை, சும்மா ப்ளே பண்ணுங்க, பரவாயில்ல கேட்போம். இப்படி என்னதான் இருக்கா? நார்த் இந்தியனா கண்டிப்பா நான் ஒரு 2 இல்லை இங்கிலீஷ் தான். சும்மா ப்ளே பண்ணுங்க. ப்ரோ நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ப்ரோ. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு டைரக்டர் யோசிப்பாரு, கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கோமா படத்துக்கு. இந்த மாதிரி கேட்டால் தான் எந்திரிக்க முடியும். நல்ல பாட்டு கேட்டால் நான் அடி நல்லா இருக்கலாம் அப்படின்னு. உண்மைதான். பட் அது டாப் ஆர்டிஸ்ட் இவங்க தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டாப், செகண்ட் தான் வந்துச்சு. அப்போ அது பொய் இல்லை, அது சொல்ல முடியாது. செகண்ட் டாப் வந்தது ஹிப்ஹாப் ஆதி. ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சு. எனக்கு என்னடா இது, நான் எங்க என்னால் போஸ்டே பண்ண முடியல ரேப் எங்கேயுமே. எல்லாரும் போட்டிருந்தாங்க டாப் ஆர்டிஸ்ட் இது அது எப்படின்னு. நான் இதை எப்படா போடுவேன்? அதுக்கப்புறம் நான் போஸ்டே பண்ணல. ரேப் பற்றினா எந்த ஒரு மூச்சு பேச்சே கிடையாது ஸ்டோரியில். அப்படியே சைலண்டாக வச்சுட்டேன் ஓரமா. ஆமாம், சைலண்டாக இருக்கிறது நல்லதுதான். ஸோ இப்போ இந்த படம் வந்து நீங்கள் இசையமைச்சு முடிச்சிட்டிங்க தானே? ஸோ வேறு ஏதாவது படங்கள் வருதா, இல்லை வேறு அடுத்து உங்கள் ப்ராஜெக்ட் என்ன? I think the past few years I've worked in short films, and இப்போ வந்துட்டு இந்த ஃபீச்சர் ஃபிலிம் வந்திருக்கு. I think இந்த வருஷம் 2026 I want to take some time to work on personal projects or songs மாதிரி. ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் கம்போசிங், ஸ்கோரிங் வேறு மாதிரி இருக்குது, சாங் மேக்கிங் வேறையாக இருக்குது. I think this year we'll go focus on the songs a bit more. ஓகே.
ஸோ ஓகே அப்போவே கேட்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த சொன்னல இமோஷனல் ட்ராமா அப்படி போகுதுன்னு, இஸ் திஸ் ஹவ் யூ யூஸ்வலி டூ மியூசிக் உங்கள் ஜான்ரவே டோட்டலி டிஃப்ரெண்ட்? ஆக்சுவலி எனக்கு பாப் சாங்ஸு அக்கூஸ்டிக்ஸ் இந்த மாதிரி தான் சொன்னோன்னே எனக்கு ஆக்சுவலி அதுதான் என்னோட டேஸ்ட் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இருந்தே. பட் தென் when you go to background scoring and stuff, right, it's better to be well rounded. ஒரு 4-5 ஜான்ரஸ் சேர்த்து ட்ரை பண்ணோன்னா யூ கேன் புட் இன் யோர் ஓன் டேஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா யூ கேன் கிரியேட் சம்திங் நியூ, லைக் ஒரு ஃபியூஷன் இது மாதிரி. பட் எனக்கு இது ஓகே, த ட்ராமா வாஸ் ஹவ் டு சே, I love the acoustic instruments, like the violins, the flutes, like that whole orchestra setup and stuff. So நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஞாபகம் வருது. நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? I play guitar and piano. ஓகே ஓகே நைஸ். சரி சாஹிஷ், இப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக முன்னாடி பண்ண உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தனியாக தான் சோலோவாக தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து லிரிசிஸ்டாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், டைரக்டரும் கூட இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ், நிறைய பேர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், பேக்கில் நிறைய பேர் இசையமைப்பதுனா இசையமைக்கிறதுனா ஒரு சின்ன விஷயம் இல்லை, பின்னாடி நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ அவங்களால எப்படி மேனேஜ் பண்ணீங்க, இல்லை அவங்கவுங்கள மேனேஜ் பண்ணாங்களா, எப்படி இருந்துச்சு இந்த முழு அனுபவம்? அதாவது சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, இந்தியாவிலும் நிறைய பேரோட நீங்கள் வேலை செஞ்சீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இது எல்லாமே? ஆக்சுவலி அவர் ஒர்க் பண்ணோம், கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா எல்லாருமே இந்தியாவில் வந்தவங்க தான். சிங்கப்பூரில் ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் மீ டூயிங் த ப்ரொடக்ஷன் ஹியர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கொஞ்சம் தேர் வாஸ் சம் ஹிண்ட்ரன்சஸ் பிகாஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால நான் இங்கேருந்து நோட்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அங்கே. லைக் ஐ ஃபெல்ட் லைக் இஃப் யூ ஆர் இன் பர்சன், இஃப் யூ ஆர் இன் ஸ்டுடியோ டுகெதர், ஆன் த ஸ்பாட் நம்ம சொல்லலாம், ஓகே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ சின்ஸ் தேர் வாஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர், ரைட், ஆன்லைன்லேயே எல்லா கம்யூனிகேஷனையும் முடிக்கிறது கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. அண்ட் சி ஃபார் live instrument recording. So since I'm not in person, right, I couldn't see how the takes are going. I couldn't say any impromptu ideas or anything. But in a way, it also worked out well somehow. I think the people were really talented. Everyone who worked was really talented. And I கேட்கும்போது நான் கேட்காத விஷயம்லாம் சூப்பராக வந்துருந்துச்சாங்க. A lot of the fillers, a lot of different variations of the instruments. அது அண்ட் மிக்ஸில் தான் ஆக்சுவலி ரொம்ப இஷ்யூ ஆச்சு எங்களுக்கு. மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் இன்ஜினியருக்கு உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அவர் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று சொல்லுவேன், அப்படி சொல்லிட்டு போயிட்டு a lot of draws இருந்துச்சு. பட் I think nobody got tired. You know, nobody did anything wrong. Nobody got tired of each other. We kept doing until we were satisfied with the project. Yeah. I mean, music நல்லா வர உங்களுக்கே இது மோர் அடிக்கல, டயர்டும் ஆகலையா? அதான் ஓகே. சரி சாஹிஷ், ஒரு வரியில சட்டென்று மாறுது வானிலை திரைப்படம் எதுக்காக நம்ம நேர்கள் பார்க்கணும்? I would say அது ஒரு ஃப்ரெஷ் டேக்காக இருக்கும். இந்த படத்தில் there's a lot of different people who worked and I feel like in a way everybody gave in like different inputs together and I think the director also went out of his way to include everyone's opinions and ideas and stuff. ஸோ படம் ஒரு ஃப்ரெஷ் டேக்காக இருக்கும். அட் த சேம் டைம் லோக்கல்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கும்போது why not, you know. ஸோ படத்தோட இயக்குனர் சொன்னாங்க இதில் வந்து மெயின் வந்து சொல்கிற விஷயமே ஹோப் அப்படி தான். ஸோ ஐ ரியலி ஹோப் உங்கள் இசை மக்களிடம் போய் சேரும், இந்த படமும் மக்களிடம் போய் சேரும். தேங்க்யூ சாஹிஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.